Students, exercise 5.2 third sum. Find the equation of hyperbola in each cases. First subdivision, foci plus or minus 2, 0, e equal to 3 by 2. ஸோ ஒரு ஃபோக்கை கொடுத்துருக்காங்க, எசென்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்துடலாம். மைனஸ் 2, 0 இங்கே இருக்கும், ப்ளஸ் 2, 0 இங்கே இருக்கும். ஃபோக்கஸ், ரெண்டு ஃபோக்கஸும். இது என்ன ஆக்சிஸ்? எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது தி டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். எலிப்ஸில் மேஜர் ஆக்சிஸ் யூஸ் பண்ணுவோம், ஹைப்பர்போலாவில் டிரான்ஸ்வர் ஆக்சிஸ் சொல்லுவோம். ஸோ த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ சென்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ சென்டர் எப்படி இருக்கும்? ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போது மைனஸ் 2 ப்ளஸ் 2 பை 2, 0 ப்ளஸ் 0 பை 2 ஈக்குவல் டு 0, 0. மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சாச்சு. சென்டர் டு ஃபோக்கஸோட டிஸ்டன்ஸ் என்ன? ஏஇ. ஏஇயோட வேல்யூ பாருங்கள், டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2. இம்ப்ளைஸ் ஏ இன்டூ இ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 3 by 2 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஏ ஈக்குவல் டு 2 2s are 4 by 3. ஸோ ஏ வேல்யூ 4 by 3. அப்போ ஏ ஸ்கொயர் 16 by 9. இப்போ பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் இன்டூ இ ஸ்கொயர் மைனஸ் 1, இதுதான் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் 16 by 9. இ ஸ்கொயர்னால் 3 by 2 ஸ்கொயர் பண்ணால் 9 by 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 16 by 9 இன்டூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 9 minus 4. அப்போ 5 by 4. 4 4s are 16. அப்போ 4 into 5 எவ்வளோ? 20 by 9. ஸோ பி ஸ்கொயரோட வேல்யூ 20 by 9 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா கண்டுபிடிக்கணும். மேஜர் ஆக்சிஸ் என்ன? டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் என்ன? 16 by 9 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் என்ன? 20 by 9 ஈக்குவல் டு 1. இப்போ அதை ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா 9x ஸ்கொயர் பை 16 மைனஸ் 9y ஸ்கொயர் பை 20 ஈக்குவல் டு 1. தட்ஸ் இட். செகண்ட் சப்டிவிஷன், சென்டர் 2, 1, 1 ஃபோக்கஸ் 8, 1. டைரக்ட்ரிஸ் ஈக்குவேஷன் இஸ் x ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ கிராஃப் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ ஒரு சென்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 2, 1. ஃபோக்கஸ் 8, 1. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் பேரலாக இருக்குது. அப்போ 2, 1, 8, 1. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 4, அது வந்து டைரக்ட்ரிஸ் சொல்லியிருக்காங்க, அது இந்த இடத்துல இருக்கும். அப்போ இசட்னு வச்சுக்கலாம் நாம். எக்ஸ் ஈக்குவல் டு 4. இப்போது இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எப்படி இருக்குது? அலாங் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது, பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது. அப்போது சென்டர் டு ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? சிஎஃப். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ சென்டர் டு ஃபோக்கஸ் ஏஇ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8 minus 2 whole square plus 1 minus 1 whole square equal to root of 8 minus 2 எவ்வளோ? 6. 6 square plus 0 equal to root 36. root 36 னா 6. center to directrix formula a. இங்கே பாருங்கள், ஈக்குவேஷனில் நமக்கு x equal to 4 கொடுத்துருக்காங்க. சென்டர் பாருங்கள் 2, 1. x ப்ளஸில் 2 இருக்கிறதால சென்டரில் 4 minus 2 equal to 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ CZ equal to A by E equal to 2. அப்போ A by E into A, E equal to EAயும் கேன்சல் ஆகும். A square equal to AEனா 6, A by Eனா 2. ஸோ 6 into 2 equal to 12. அடுத்தது B ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? A ஸ்கொயர் into E ஸ்கொயர் மைனஸ் 1 equal to, இப்போது உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், A ஸ்கொயர் E ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 12. இப்போது 6 ஸ்கொயர்னா 36. 36 மைனஸ் 12 எவ்வளோ? 36 மைனஸ் 12 இஸ் 24. தேர்ஃபோர் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 24. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஏன்னா சென்டர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஹெச் கமா கே ஈக்குவல் டு சி ஆஃப் 2, 1 implies x minus 2 whole square by a square என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 12 minus y minus 1 whole square by b square 24 கண்டுபிடிச்சிருக்கோம் equal to 1. That's it. Third subdivision, equation of hyperbola passing through 5, minus 2. Length of transverse axis is 8 units. Center 0, 0 and transverse axis x axis. ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க, சென்டரும் கொடுத்துட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது given length of transverse axis equal to 8. ஸோ லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா, அது டிஸ்டன்ஸ் வந்து 2a equal to
8 implies a equal to 4. So a square equal to 16. அப்போ length of transverse axis வந்து 2a. இப்போ equation of hyperbola along x-axis. Along x-axis என்னவா இருக்கும்? x square by a square minus y square by b square equal to 1. ஏன்னா center 0, 0 இருக்கிறதால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 5, -2. At point 5, -2. x பிளஸில் 5, y பிளஸில் -2 போட போகிறோம். 5 ஸ்கொயர் பை a ஸ்கொயர் 16, y ஸ்கொயர்னா -2 ஹோல் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் என்ன நமக்கு தெரியாது. ஸோ -2 ஹோல் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ 25 by 16 minus 4 by b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ 4 by b ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போங்க, இந்த 1 இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ 25 by 16 minus 1 ஈக்குவல் டு 4 by b ஸ்கொயர். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். 25 minus 16 எவ்வளோ? 9. 9 by 16 ஈக்குவல் டு 4 by b ஸ்கொயர். இப்போ b ஸ்கொயரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது 9b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into 16 எவ்வளோ? 64. அப்போ b ஸ்கொயரோட வேல்யூ 64 by 9 இருக்கும். இப்போ a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். a ஸ்கொயரும் b ஸ்கொயர் தெரிஞ்சிச்சு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா இஸ் x ஸ்கொயர் by a ஸ்கொயர். a ஸ்கொயர் என்ன? 16. ஸோ x ஸ்கொயர் by 16 minus y ஸ்கொயர் by b ஸ்கொயர் என்ன? 64 by 9 ஈக்குவல் டு 1. இப்போ 64 by 9 ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். அப்போ x ஸ்கொயர் by 16 minus 9y ஸ்கொயர் by 64 ஈக்குவல் டு 1. தட்ஸ் இட்.